திருப்பதி லட்டு விவகாரம் பெரிய சர்ச்சையாகியுள்ள நிலையில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் கோபி சுதாகர் இதை பற்றிய காமெடி வீடியோ ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தனர். வழக்கம் போல இந்த வீடியோவும் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆன போதே அதை பரிதாபங்கள் குழுவினர் நீக்கிவிட்டனர். சிலர் இந்த வீடியோ குறித்து சர்ச்சையாக பேசி விமர்சனங்களை வைத்த நிலையில் பரிதாபங்கள் குழுவினர் அந்த வீடியோவை நீக்கினார்கள் என்று செய்தி வெளியானது. ஆனால் நடந்த சம்பவமே வேறு. இதையடுத்து அந்த வீடியோவை நீக்கிய பரிதாபங்கள் குழுவினர் கடைசியாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது என்றும் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை, அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காணொலியை நீக்கியுள்ளோம், இதுபோல் வருங்காலங்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறியதோடு வீடியோவையும் நீக்கியிருந்தன. இது தொடர்பாக அந்த குழுவிற்கு சிலர் அழுத்தம் கொடுத்திருக்கலாம் என்று செய்திகள் வந்தது. ஆனால் பாஜக நிர்வாகி SG சூர்யா இது தொடர்பாக பரிதாபங்கள் குழுவினர் அந்த வீடியோவை நீக்கியுள்ளன, இப்போதாவது நல்ல புத்தி வந்ததே, வேறு எந்த சமூகத்தையும் அல்லது மதத்தையும் கேலி செய்யும் வகையில் இது போன்ற வீடியோவை அவர்கள் எடுக்க துணிந்திருக்க மாட்டார்கள், ஆனால் இந்து மதத்தை பற்றி மட்டும் அவர்கள் இப்படி செய்துள்ளனர் என்று பதிவிட்டிருந்தார். மேலும் இந்த வீடியோவை டெலீட் செய்ய வைத்த பெயரை வெளியிட விரும்பாத நல்லவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது பரிதாபங்கள் குழுவினர் வீடியோவை டெலீட் செய்ய பெயர் வெளியிட விரும்பாத ஒரு சில நபர்தான் காரணம் என்று அவர் கூறியிருந்தார். தற்பொழுது யார் அந்த ஒரு சில நபர் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒருவேளை அண்ணாமலை அண்ட் கம்பெனியா இருக்குமோ என்றும் ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர்.